Hi dear children, good morning to all. எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? Hope that you all are fine, safe and healthy. So students, in today's English class, we are going to see a few activities. கொஞ்சம் grammar based activitiesல ஒரு few activities பார்க்க போறோம் and then listening and speaking activities. அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப ஈஸியான கிராமர் ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு. கன்ஜங்ஷன்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். say along with me. Conjunctions. Con, C-O-N, jung, junctions. Okay, conjunctions. Conjunctions already நீங்க parts of speech வந்து படிச்சிருப்பீங்க 3rd standardல எல்லாம். parts of speech 8 parts of speech இருக்கு, அதுல எல்லாம் படிச்சிருப்பீங்க. conjunction, interjection ஞாபகம் வரும் இப்ப நான் சொல்லும்போது. ஸோ அந்த கன்ஜங்ஷன்ஸ்ல மெயின்லி இன்னைக்கு and, but, or இந்த 3 conjunctions மட்டும்தான் நம்ம புக்ல இருக்கு. ஸோ இந்த 3 conjunctions பத்தி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட எங்கெங்க எந்த இடத்துல எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்ன்றது இன்னைக்கு நம்ம படிப்போம். அண்ட் ஒரு ஃபியூ ரீடிங், லிஸ்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ், அது சீக்கிரம் முடிஞ்சிடும். மேபி கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும் இந்த கிளாஸ், சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் அ வாயேஜ் போயம் வந்து போட்டிருந்தது. நிறைய பேர் ரீடிங் ஆக்டிவிட்டிஸ் நல்ல மாதிரி பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த டைம் வந்து கரெக்டாக எனக்கு வரல. ஸோ மற்றபடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னைக்கு மீதி இருக்கிறவங்களுக்கும் நான் கரெக்ஷன் பண்ணிடுவேன். ஜஸ்ட் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. அண்ட் நிறைய பிள்ளைங்க நல்ல மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தீங்க. நான் சேஞ்சஸ் யார் யாருக்கு எக்ஸிபிட் பண்ண சொல்லியிருக்கேனோ அவங்க எல்லாம் கரெக்டாக வாசித்து அந்த சேஞ்சஸை வந்து ரீட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக்காக வாசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகே, எங்கெங்கே அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் மாற்றி நீங்கள் வாசிக்கணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓரல் டெஸ்ட் யூனிட் 3ல அந்த போயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக வாசிக்கணும். அண்ட் அதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கலோங்க. கீழே ஃபோட்டோஸும் கொடுத்துருக்கு, ஜஸ்ட் பாருங்க. சர்க்கிள் த அனிமல்ஸ் விச் ஆர் இன் த வாய்ஸ். வாய்ஸில் யாரெல்லாம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? டைகர், கோட், ஏப் அண்ட் ஹார்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கேட், ஸோ இல்லை. நெக்ஸ்ட் ஒன்ஸ் டைகர், தென் இட்ஸ் ஏப், தென் அது டாக் வராது, ஹார்ஸ் இருக்கு, கோட் இருக்கு, மீதி எல்லாம் இல்லை. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன பெயில், என்ன எது பெயில் ஆயிடுச்சு, எது வெளறிடுச்சு? டைகர் grew pale இல்லை? ஸோ டைகர் மார்க் பண்ணிடுங்க. ட்ரெம்பிள் ஆனது எது? ஹார்ஸ். த ஹார்ஸ் வாஸ் அ ட்ரெம்பிள். ஸோ ஹார்ஸ் இது வந்து ட்ரெம்பிள் கூட மார்க் பண்ணியிருக்கேன். ஃபெயிண்ட் ஆனது இதெல்லாம் ஏப்பும் ஃபெயிண்ட் ஆயிடுச்சு, த சேம் டைம் கோட்டும். ஸோ இங்கே ஏப்போட பிக்சர் மட்டும்தான் கேட்டிருக்கு. ஸோ ஏப் ஃபெயிண்டட். தென் ரைமிங் வேர்ட்ஸ். 1 done, away, day, goat, boat, gale, pale. சேம் ரைமிங் சவுண்ட்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ். இந்த போயம்ல எவ்வளோ ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 129 எடுங்க எல்லாரும். அதில் கோட், போட் அது ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா? தென் கண்ட்ரி, கண்ட்ரிக்கு எதுவும் இல்லை இல்லையா? 1 done அது ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கு. 1 done, கோட், போட் ரெண்டும் முடிஞ்சுது. தென் away, day அதுவும் இங்கே இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால gale, pale அது முடிஞ்ச ஸ்டான்ஸால என்ன இருக்கு? together, weather. தென் goes, nose. again லாஸ்ட் ஸ்டான்ஸால goat, 1 done. லாஸ்ட் ஸ்டான்ஸால 1 and done. புரிஞ்சுதா? அப்படி எந்தெந்த ஸ்டான்ஸால இந்த ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. வேற ஏதாவது ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி சம் ரைமிங் வேர்ட்ஸ் மேபி இருக்கலாம். ஸோ அதை ப்ராப்பராக பாருங்க. ப்ளூ, க்ரூ அந்த மாதிரி கொஞ்சம் ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் எக்ஸாம் டைமில் ஏதாவது ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டால் எழுத தெரியணும் போயம்ல இருந்து. ஓகே, தென் choose the best answer. Animals hired the boat.
ஹையர் தான் பண்ணாங்கல்ல, பையோ மேக்கோ பண்ணல, அவங்க வாடகைக்கு தான் எடுத்தாங்க, ஹையர் பண்ணாங்க. சடன்லி தேர் வாஸ் அ கேல். வாட் யூ மீன் பை கேல்? லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் மீனிங்ஸில் கொடுத்துருந்தேன். கேல்னா ஸ்ட்ராங் விண்ட். சரி, இன்னைக்குள்ள கிளாஸ் பார்க்கலாமா? முதல்ல கன்ஜங்ஷன். இந்த and or but மட்டும்தான் இருக்கு. பேஜ் நம்பர் 132. எவ்ரிஒன் டர்ன் ஆன் டு பேஜ் நம்பர் 132. ஸோ இதில் வந்து நம்ம கன்ஜங்ஷன் and or but மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த கன்ஜங்ஷன் என்ன, கன்ஜங்ஷன்னா என்னன்றதை பார்க்கலாம். அதோட டெஃபினிஷன்: கன்ஜங்ஷன் இஸ் அ ஜாயினர். அது ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜாயினர் வேர்ட். அது வேர்ட் தட் கனெக்ட்ஸ் ஆர் கன்ஜாயின்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சென்டென்சஸை வந்து, அதாவது வாக்கியங்களை வந்து இணைக்கிறதுக்காக நம்ம உபயோகிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் கன்ஜங்ஷன்ஸ். என்னது? கன்ஜங்ஷன். சொல்லுங்க. CON கன், ஜங் GUN ஜன், ஷன் ஜங் ஷன், கன்ஜங்ஷன். புரிஞ்சுதா? ஸோ வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இன்னைக்குள்ள இந்த கிராமர் ஆக்டிவிட்டி. இந்த வேர்ட் வந்து ஒரு ஜாயினர் வேர்ட். ரெண்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சென்டென்சஸை சேர்க்கிறதுக்கு தான். எந்த வேர்ட் எந்த கன்ஜங்ஷன் எங்கே உபயோகிச்சு அதை நம்ம சேர்க்கலாம், அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸை வந்து வாக்கியங்களை சேர்க்கலாங்கிறது இன்னைக்கு நம்ம படிப்போம். ஓகே, இன்னைக்கு மெயின்லி உங்கள் புக்கில் அண்ட், பட், ஆர் இந்த 3 கன்ஜங்ஷன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு. வேற எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிடலாம். வேர்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ், கிளாஸஸ். இதை வந்து வேர்ட்ஸையோ கிளாஸஸையோ சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணும். மெயின்லி இந்த பாயிண்ட் தான் நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். கன்ஜங்ஷன் வந்து ஒரு ஜாயினர் வேர்ட், அது கனெக்ட் பண்ணும், சென்டென்சஸை கனெக்ட் பண்ணும், அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, now page number 132. நம்ம என்னன்னு பார்க்கலாமா? let us know. இந்த let us know section கண்டல தான் இந்த கன்ஜங்ஷன் கொடுத்திருக்காங்க. see how they use and, but and or to connect two words or sentences. ரெண்டு வேர்ட்ஸையோ ரெண்டு சென்டென்சஸையோ ரெண்டு கிளாஸஸையோ ஃப்ரேசஸையோ, கிளாஸஸ் ஃப்ரேசஸ் இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும்னா, சேர்க்கணும்னா, இணைக்கணும்னா நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே எப்படியெல்லாம் நம்ம and, but, or எந்தெந்த வாக்கியத்துக்கு இடையில and, but, or வந்து உபயோகிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. the boy is having a bat and பேட்டும் இருக்கு, அந்த பையன் கையில பாலும் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம எப்படி he has a bat, he has a ball, அதை சேர்த்தா he has a bat and a ball. he has a bat and a ball. ரெண்டுமே இருக்குல்ல இந்த பையன் கிட்ட. அவங்க கிட்ட பேட்டும் இருக்கு பாலும் இருக்கு. ஸோ and எங்க யூஸ் பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இந்த செகண்ட் பிக்சர், he has a bat but not a ball. இந்த பையன் கையில பேட் இருக்கு, ஆனா பால் காணோம். பாத்தீங்களா? கையில பால் இருக்கா? இந்த பையனோட கையிலயோ இல்ல பாக்கெட்லயோ இல்ல கீழே எங்கேயாவது பால் இருக்கா? இல்ல. அப்போ இந்த பையன் கையில பேட் இருக்கு, ஆனா பால் கிடையாது. அந்த ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் பட். பேட் இருக்கு, ஆனா பால் கிடையாது. புரியுதாமா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பிக்சர், இந்த தேர்ட் பிக்சர் பாருங்க. would you like a pen or a pencil? இந்த பையன் கையில ஒரு கையில பென் இருக்கு, இன்னொரு கையில பென்சில் இருக்கு. அதான் நம்ம கிட்ட அவங்க கேக்குறாங்க, இந்த பையன், குட்டி பையன், would you like a pen or a pencil? உங்களுக்கு ஒரு பென் பிடிக்குமா அல்லது பென்சில் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், எங்க and வந்து உபயோகிச்சிருக்காங்க, எங்க but யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்க or யூஸ் பண்ணியிருக்காங்க. இனி இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம படிக்கலாம். எவ்ரிஒன் சேம் பேஜ் பாருங்க. நான் பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். உங்க புக்ல இருக்கிற சேம் போட்டோ, சேம் எக்ஸாம்பிள், சேம் பிக்சர்ஸ் தான். நான் அதை பிரிச்சு எழுதி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எவ்ரிஒன் லுக் இன்டு யுவர் மொபைல் ஸ்கிரீன். andனா தமிழ்ல என்ன? மற்றும். ஸோ அந்த and எங்க நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு. we use and to join sentences that are same. ஒரே மாதிரியான லைக்கிங்கோ
ஒரே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளையோ இல்ல ஒரே மாதிரி நம்ம கையில இருக்கிறதோ நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களோ இல்ல நம்ம ஒரே மாதிரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான லைக்கிங் அண்ட் டிஸ்லைக்கிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இதுவும் இருக்கு என்கிட்ட அதுவும் இருக்கு, இல்ல எனக்கு இதுவும் பிடிக்கும் எனக்கு அதுவும் பிடிக்கும், இல்ல எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. சேம் லைக்கிங் டிஸ்லைக்கிங் சேம் ஆன பொருள் நம்ம கிட்ட இருக்கு, சேம் ஆன விஷயங்கள் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு, ரெண்டுமே நமக்கு வேணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம and யூஸ் பண்ணுவோம். இப்ப புரிஞ்சுதாமா எங்க and உபயோகிக்கணும்னு? ரெண்டுமே சேமா இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம and யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வேர்ட்ஸ் ரெண்டு சென்டென்சஸையும் நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்சஸையும் நம்ம சேர்த்து வாசிக்கும் போது ரெண்டும் ஒன்னே மாதிரி இருந்துச்சு, ஒரே மாதிரியான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்துச்சு, ஒரே மாதிரி அவங்க கையில இருந்துச்சு, ஒரே மாதிரி நமக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நம்ம அங்க and யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பையன் கையில பாலும் இருக்கு பேட்டும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்? he has a bat and a ball. அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து he has a bat, he has a ball. சோ அதை எப்படி நம்ம சேர்க்கலாம்? he has a bat and a ball. சோ அந்த ரெண்டு சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சா? அது கன்வெர்ட் ஆனதோட ரீசன் என்னமா? இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரு சென்டென்ஸா கன்வெர்ட் ஆனதோட மெயின் கன்ஜங்ஷன் பாயிண்ட் எது? இந்த and தான். இப்ப புரிஞ்சுதா? he has a bat, he has a ball. அவன் கையில பேட்டும் இருக்கு, அவன் கையில பாலும் இருக்கு. அப்ப அது சேர்ந்தது எப்படி? எப்படி நம்ம அந்த வார்த்தையை சேர்க்கிறோம்? அந்த ரெண்டு சென்டென்சஸையும் சேர்க்கிறோம். he has a bat and a ball. அவன் கையில பேட்டும் இருக்கு பாலும் இருக்கு. அவன் கையில் பேட் மற்றும் பால் உள்ளன. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இந்த பேர்ட் பாருங்க. இந்த பேர்ட் வந்து ஒரே டைம் அதாவது பேர்டுக்கு வந்து பறக்கவும் முடியும், ஹாப் குதிக்கவும் முடியும். அப்படிதானம்மா? குதிச்சு பார்த்திருக்கீங்களா? தாவும். பேர்ட்ஸ் வந்து தாவும்ல, அப்படி பார்த்திருக்கீங்கல்ல? அப்ப அதுதான். ஸோ த பேர்ட் கேன் ஃப்ளை அண்ட் ஹாப். இந்த பேர்டுக்கு வந்து பறக்கவும் முடியும், குதிக்கவும் முடியும், தாவவும் முடியும். த பேர்ட் கேன் ஃப்ளை அண்ட் ஹாப். ரெண்டுமே அதுக்கு பண்ண முடியும்ல, ரெண்டுமே அதுக்கு பண்ண முடியும், ரெண்டுமே செய்யறதுக்கான எபிலிட்டி அதுக்கு உண்டு. ஸோ and the bird can fly and hop. இப்போ எங்க and யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஜாயின் சேம் சென்டென்ஸ், அதாவது சேம் ஆன டிஸ்லைக்ஸ், சேம் ஆன லைக்ஸ், சேம் நமக்கு சேம் விஷயங்கள் இருக்கு, நமக்கு சேம் விஷயங்கள் தேவை, நமக்கு சேம் விஷயங்கள் தெரியும், நமக்கு சேம் விஷயங்கள் இன்னும் வாங்கணும், சேம் பொருட்கள் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நம்ம and தான் யூஸ் பண்ணணும். and and மற்றும். நான் இன்னைக்கு மார்க்கெட் போய் மேங்கோஸும் வாங்கினேன், ஆரஞ்சஸும் வாங்கினேன். ஐ பாட் ஆரஞ்சஸ், ஐ பாட் ஆப்பிள்ஸ். அப்ப அதை நம்ம சேர்த்து ஐ பாட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதாமா? ஐ பாட் apples and oranges. ஸோ இதுல இந்த ரெண்டு வார்த்தை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்போம்? ஐ பாட் ஆப்பிள்ஸ், ஐ பாட் ஆரஞ்சஸ் அப்படி எழுதியிருப்போம். ஆனா நம்ம இந்த and இருக்கிறதுனால இந்த கன்ஜங்ஷன்னா என்ன? அந்த ஜங்ஷன்ல நம்ம சேர்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, he has a bat, he has a ball. இந்த ரெண்டு வார்த்தையோட ஜங்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? and உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ கன்ஜங்ஷன். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜங்ஷன்ல ஜாயின் பண்ணி சேர்க்கறதுனால தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுதா? அந்த கன்ஜங்ஷன்ற அந்த வார்த்தையிலே இருக்கு, இந்த இதோட என்டையர் மீனிங்கே இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நான் ஆப்பிள்ஸும் வாங்கினேன், ஆரஞ்சஸும் வாங்கினேன். நான் ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு வாங்கினேன் அப்படின்றதுக்கு தான் நம்ம and யூஸ் பண்றோம். இனி வேற ஒரு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? I have a sister
and a brother. I have a sister and a brother. I have a sister and a brother. அப்ப இப்ப இதுல என்ன அர்த்தம் வருது? எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, ஒரு தம்பியும் இருக்காங்க. அல்லது எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அண்ணனும் இருக்காங்க. எனக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, தம்பியும் இருக்காங்க. புரிஞ்சுதா? அக்காவும் தம்பியும். அப்ப எப்படினாலும் சிஸ்டர் பிரதர் எப்படி இருந்தாலும் I have a sister, I have a brother ன்னு ரெண்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸை சேர்க்கிறோம். I have a sister and a brother. இப்ப புரிஞ்சுதா? ரெண்டு சேம் லைக்கிங்னஸோ டிஸ்லைக்கிங்னஸோ அல்லது சேமா நமக்கு வேணும், சேமா நம்ம கிட்ட இருக்கு, சேமா நமக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல and யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், she can drive a car and a bike. இந்த அவளுக்கு காரும் ஓட்ட தெரியும், பைக்கும் ஓட்ட தெரியும். அப்ப she can drive a car and a bike. பைக்கும் ஓட்ட தெரியும், காரும் ஓட்ட தெரியும். ரெண்டுமே பைக் மற்றும் கார் ரெண்டுமே ஓட்ட தெரியும் அவளுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப புரிஞ்சுதா? and எங்க உபயோகிக்கணும்? நெக்ஸ்ட் பட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா திருப்பி போய் பாருங்க. பட் எங்க யூஸ் பண்ணுவோம்? we use but to join sentences that are opposites. ஆப்போசிட் எதிர்மறையா இருக்கக்கூடிய வார்த்தைகளை இணைக்கிறதுக்கோ சேர்க்கிறதுக்கோ தான் நம்ம உபயோகிக்கிற கன்ஜங்ஷன் என்னதுமா? பட். வாட் கன்ஜங்ஷன் வில் யூஸ் டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் ஆப்போசிட்? ஆப்போசிட்டா எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி இணைப்போமா? பட். ஆனால். அண்ட்னா தமிழ்ல மற்றும், பட்னா ஆனால். he has a bat. இந்த பிக்சர், இதே பிக்சர் மேல இருந்த பிக்சர் தான். நான் ஃபர்ஸ்ட் இது சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது சொன்னப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையாமா? அதே பிக்சர் தான். இங்க பாருங்க, இந்த லேட்டஸ்ட் நோல மேல 3 பிக்சர்ஸ் இருந்ததுல அதே பிக்சர் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் கீழே இருக்கக்கூடிய பிக்சர் தான் எடுத்து போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? சரி. அப்ப இந்த பிக்சர் பாருங்க, இந்த பையன் கிட்ட பேட் இருக்கு, ஆனா பால் கிடையாது. அப்ப நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்? பேட் இருக்கு ஆனா பால் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சொல்லிடுறோம். அப்படிதானேமா? சோ he has a bat but not a ball. பால் இல்ல. அப்ப எதிர்மறை தானே? பேட் இருக்கு, பால் இல்ல. பேட் இருக்கு பட் பால் கிடையாது. அப்போ எதிர்மறை. அப்ப அந்த ரெண்டு எதிர்மறை சொற்களை இல்ல, ரெண்டு எதிர்மறை வாக்கியங்களை சேர்க்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடிய கன்ஜங்ஷன் தான் என்னது? நம்ம உபயோகிக்கக்கூடிய கன்ஜங்ஷன் என்னது? பட். இப்ப புரிஞ்சிருக்குமே எல்லாருக்கும்? ஆப்போசிட்டான சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு பட். அண்ட் எங்க சேமா இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இந்த சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்ல கீழே பாருங்க, சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குல்ல, அதுல செகண்ட் பிக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ்ல பாருங்க, he is small but strong. இது நம்ம பிரிச்சு எழுதணும்னா he is small, he is strong. அப்ப அது சேர்க்கும் போது அவன் சின்ன குட்டி பையனா இருந்தாலும் அவனுங்க பாருங்க, அந்த வெயிட் லிஃப்டரை லிஃப்ட் பண்ணிட்டான், வெயிட்டை தூக்கிட்டான். அப்படிதானே? சோ அவன் குட்டியா இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்றது. அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றோம் இல்ல. he is small but strong. அவன் குட்டி பையன்தான், ஆனா அவன் ரொம்ப ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்றது. புரியுதா? இப்ப புரிஞ்சுதா? அந்த ரெண்டு எதிர்மறையான விஷயங்களை இணைக்கிறதுக்கோ சேர்க்கிறதுக்கோ only then we'll use conjunction but. Where will we use but? To join two opposite sentences. To join the opposite sentences we use but. For example, she can, பழைய எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். she can drive a car but not a two-wheeler. அவளுக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனா அவளுக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது. அப்போ கார் ஓட்ட தெரியும் அவளுக்கு,
ஆனா டூ வீலர் ஓட்ட தெரியாது. 2 ஓட்ட தெரியும்னா எப்படி சொல்லணும்? she can drive a car and a bicycle or and a டூ வீலர். இதுல வந்து இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? கார் ஓட்ட தெரியும். கார் பேலன்ஸ் இருக்கு. டூ வீலர் பேலன்ஸ் கிடையாது. அதான் she can drive a car but not a ன்னு வந்துச்சு. பட் நாட் ஆனா பைசைக்கிளோ டூ வீலரோ ஓட்ட தெரியாது. இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்ப புரிஞ்சுதா? எதிர்மறையான விஷயங்கள். he is strong but afraid. அவன் ஸ்ட்ராங்கான பையன்தான், ரொம்ப பலசாலி தான். ஆனா கொஞ்சம் பயந்தாங்கோலின்னு சொல்லுவான் இல்லையா, அது. அவன் ஸ்ட்ராங் தான், ஆனா அவன் கொஞ்சம் பயப்படுறவன் அப்படின்னு. he is strong, அவன் ரொம்ப ஸ்ட்ராங், பலசாலி எல்லாம் தான், ஆனா கொஞ்சம் பயப்படுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். he is strong but afraid. அப்ப என்ன, இதுல பட்ங்கிறது தான் கன்ஜங்ஷன். ஆனால் அந்த ஆனாங்கிற கன்ஜங்ஷன் எப்படி இந்த வார்த்தை வந்து இது இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? he is strong, he is afraid அப்படி இருந்திருக்கும். அதை ஜாயின் பண்ண எந்த கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? பட். ஏன் அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா ரெண்டுமே எதிர்மறை. ஸ்ட்ராங், அவன் ரொம்ப பலசாலியா இருந்தா தைரியமான ஆளா தான் இருந்திருக்கணும், அப்படிதானே? ஆனா அவன் பலசாலியா இருந்தா கூட அவனோட கேஸ்ல என்ன இருக்கு? அவன் கொஞ்சம் பயந்தவன். கொஞ்சம் பலசாலியா இருந்தா கூட அவன் பயந்தவனா இருக்கான். அப்ப ஆனால் அப்படிங்கறத அங்க பயன்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? எப்படி எங்க எது யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சு வந்து பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? he is அல்லது வந்து I like tea but I prefer to have coffee now. எனக்கு டீ தான் பிடிக்கும், ஆனா இப்போ நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது டீ எடுக்கட்டுமா காஃபி எடுக்கட்டுமா, உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்குமோ எல்லாருக்கும் வந்து காஃபி தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? எனக்கு டீ தான் பிடிக்கும், ஆனா பரவாயில்ல, எல்லாருக்கும் நீங்க காஃபி தானே போடுறீங்க, எனக்கு காஃபியை போட்டுடுங்க அப்படின்னு. ஐ லைக் டீ, எனக்கு டீ குடிக்கிறது தான் பிடிக்கும், சாய் குடிக்கிறது தான் பிடிக்கும், ஆனா நான் இப்போ காஃபி குடிச்சுக்கிறேன். பட் ஐ ப்ரிஃபர் டு ஹேவ் காஃபி நவ். இப்போ எனக்கு காஃபி குடிக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு டீ தான் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், ஆனால் நான் இப்போ காஃபி குடிக்கிறேன், எனக்கு அதான் இப்போ குடிக்க தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆனால் எதிர்மறையான விஷயங்கள் வரும்போது ஆனால் எதிர்மறையான 2 வாக்கியங்களா இருந்தா அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீங்க பட் யூஸ் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? she likes to swim but she is afraid of water. அவளுக்கு நீச்சல் பிடிக்கும், ஆனால் அவ கொஞ்சம் நீர் வந்து தண்ணி வந்து அவளுக்கு கொஞ்சம் பயம். நீச்சல் பிடிக்கிறவங்களுக்கு தண்ணி பயந்தா கரெக்டா இருக்குமா? இல்ல, நீச்சல் பிடிக்கும்னா கண்டிப்பா தண்ணி ரொம்ப பிடிக்கணும், அப்படிதானே? தண்ணி ரொம்ப தண்ணியில ரொம்ப நிறைய நேரம் கடந்து விளையாட ஆசை இருந்தாதான் நீச்சல்ங்கிறது நமக்கு என்ன சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் நம்ம பண்ண முடியும். பயம் இல்லாம ஹாப்பியா அதை ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். ஆனா பயந்துட்டே தண்ணியில இறங்கினா வந்து பயம் இல்லாம நீச்சல் வந்து கத்துக்க முடியுமா? கத்துக்கவே முடியாது. அப்போ அவளுக்கு நீச்சல் பிடிக்கும், ஆனா தண்ணினாலே அவளுக்கு பயம். இப்ப புரிஞ்சுதா? நீச்சல் எங்க இருக்கு, தண்ணி எங்க இருக்கு? ரெண்டுமே எதிர்மறையா உபயோகிக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? நீச்சல் பிடிக்கும்னா கண்டிப்பா தண்ணியில இறங்க பயம் இல்லாம இருக்கணும். தண்ணிய வந்து பயப்படாம தண்ணியில வந்து விளையாடுறது பிடிக்கிற பிள்ளையா இருக்கணும். இல்லைன்னா நீச்சல் பிடிச்சு காரியம் உண்டா? காரியம் இல்லை.
அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? எதிர்மறையான வாக்கியங்கள் வரும்போது, ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரும்போது, சென்டென்சஸ் வரும்போது, யூ ஹாவ் டு யூஸ் வாட் வேர்ட்மா? வாட் கன்ஜங்ஷன்? பட், BUT, பட் தான் உபயோகிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பீடா எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் இந்த இதுல ரைட்டிங் பண்றது பெர்ஃபெக்ட்டா வராது. கை வச்சு தான் எழுதுறேன். இட் வில் நாட் பி பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இனி லாஸ்ட் ஆர். ஆர் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? அல்லது. இது அல்லது அது. அது அல்லது இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒண்ணுல இருந்து பலதுல இருந்து ஒன்ன சூஸ் பண்ண சொன்னோம்னா, உனக்கு வந்து சாக்லேட் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? Do you like chocolates or ice cream? அப்படி கேட்கும் இல்லையா நம்ம? Do you like pastries or cakes? Do you like to have rice or chapatis? அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? இது பிடிக்குமா? அது பிடிக்குமா? அல்லது மேங்கோஸ் பிடிக்குமா? ஆப்பிள்ஸ் பிடிக்குமா? இல்ல ஆரஞ்சஸ் பிடிக்குமா? அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் ஆர் அல்லது உபயோகிப்போம். எங்க நம்ம ஆர் யூஸ் பண்ணணும்? நிறைய விஷயத்துல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணி எழுத சொன்னா then you have to use the word orங்கிற கன்ஜங்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். which conjunction you have to use? orங்கிற கன்ஜங்ஷன் தான் உபயோகிக்கணும். we use or if we have to choose one out of many. வலதுல இருந்து ஒன்ன சூஸ் பண்ண சொல்லும்போது நம்ம எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? ஆர்ங்கிற கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த எல்லாமே புக்ல இருக்கிறது தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். கட் பண்ணி தனித்தனியா போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாம் புக்ல இருக்கிறது தான். பேஜ் நம்பர் 132ல இருக்கிறதா அப்படியே கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வேற எதுவும் கிடையாது பிள்ளைங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தென் do you want rice? Do you want idli? Do you want rice? Do you want idli? ரைஸ் வேணுமா? இட்லி வேணுமா? அப்ப அதை ஜாயின் பண்றதுக்கு எந்த இது நம்ம எடுத்திருக்கோம்? எந்த கன்ஜங்ஷன்? ஆர்ங்கிற கன்ஜங்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஜாயின் பண்ண. Do you want rice or idli? உனக்கு ரைஸ் வேணுமா? சாதம் வேணுமா? அல்லது இட்லி போதுமா நைட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான். புரிஞ்சுதா? Do you want rice or idli? அப்ப do you want rice, do you want idliன்னு ரெண்டு கேள்வி அப்படியே தனித்தனியா கேட்கறதுக்கு உனக்கு இட்லி வேணுமா ரைஸ் வேணுமா? நைட் ஆகும்போது அம்மா கேட்பாங்க இல்லையா? உடனே நீ பால் குடிக்கிறியா இல்ல பூஸ்ட் குடிக்கிறியா? இல்ல அப்படி கேட்பாங்களா? ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா இல்ல டீ குடிக்கிறியா? அப்ப அதே மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அல்லது நம்ம ஏதாவது சூஸ் பண்ண சொல்லியிருந்தா அல்லது ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க அந்த குட்டி பையன், அது வந்து மேல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் பிள்ளைங்களா, வேற எதுவும் இல்ல. would you like a pen or a pencil? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பையன் கையில ஒரு கையில பென் இருக்கு, இன்னொரு கையில பென்சில் இருக்கு. ஸோ அந்த பென்சில் வேணுமா பென் வேணுமான்னு அந்த பையன் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஸோ would you like a pen or a pencil? பென்சில் வேணுமா பென் வேணுமா? உங்களுக்கு பென்சில் வேணுமா அல்லது பென் வேணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஆர். இனி கீழே சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ், அதுவும் புக்ல பேஜ் நம்பர் 132 கீழே இருக்கிறது தான் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். do you want rice or idli? சேம் இதுதான், இதே இதுதான். do you want rice or idli? so choose one out of many வந்தா நம்ம ஆர் உபயோகிக்கணும். எங்க ஆர் உபயோகிக்கணும்? choose one out of many. நிறைய விஷயத்துல இருந்து ஒன்னோ ரெண்டோ இல்ல ரெண்டோ மூணோ விஷயங்கள்ல இருந்து ஒன்ன நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும்னா we have to use or. புரியுதா? or அல்லது, and மற்றும், பட்னா என்ன தமிழ்ல? ஆனால், or வந்து அல்லது. இப்ப புரிஞ்சுதா? ஈஸி தானே? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. do you like chocolates or ice cream? புரிஞ்சுதா? சாக்லேட் பிடிக்குமா இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட், are you coming out or staying back? நீ வந்து என் கூட வெளியே வரியா அல்லது நீ வீட்லயே இருக்க போறியா? ஸ்டேயிங் பேக்னா வீட்லயே, யூ ஸ்டே பேக், வீட்லயே இருக்க போறியா அப்படின்னு. ஆர் யூ கம்மிங் அவுட் ஆர் ஸ்டேயிங் பேக்?
வீட்டிலே இருக்கியா இல்லை என் கூட வெளியே வரியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அல்லது அதான் ஆர். புரிஞ்சுதா? Do you like rose or jasmine? ரோஸ் பிடிக்குமா? எந்த ஃப்ளவர் உனக்கு பிடிக்கும்? ரோஸ் பிடிக்குமா ஜாஸ்மின் பிடிக்குமா? Do you like rose or jasmine? அப்போ ஆருங்கிற அந்த கன்ஜங்ஷன் நம்ம உபயோகிக்கணும். இப்போ புரிஞ்சுதா? and எங்க யூஸ் பண்ணணும்? and வந்து சேம் சென்டென்சஸ், சேம் லைக்கிங், சேம் டிஸ்லைக்கிங், சேமா நமக்கு அது ரெண்டுமே வேணுங்கிற சிச்சுவேஷன்ல, ரெண்டுமே வேண்டாங்கிற சிச்சுவேஷன்ல, இல்லை ரெண்டுமே இருக்கு எனக்கு ரெண்டும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற சேம் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம and யூஸ் பண்ணுவோம். பட் எங்க யூஸ் பண்ணுவோம்? டிஃப்ரெண்ட் அல்லது ஆப்போசிட் சென்டென்சஸ் சொல்லும்போது, எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது பட் யூஸ் பண்ணுவோம். அவன்கிட்ட பேட் இருக்கு ஆனா பால் இல்லை. அவனுக்கு ஹிந்தி தெரியும் ஆனா அவன் பேச மாட்டான். He knows Hindi but he doesn't speak in Hindi. ஹிந்தி தெரியும் ஆனா ஹிந்தி வந்து சொல்ல மாட்டான், பேச மாட்டான், ஹிந்தியில பேச மாட்டான். நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? வேறொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்? she likes to swim but she is afraid of water. அவளுக்கு நீச்சல் பிடிக்கும் ஆனா அவ பயப்படுறா, தண்ணினா பயப்படுறா. புரிஞ்சுதுல்ல? and but or எங்க யூஸ் பண்ணணும்? அல்லது choose one out of many. ஒரு விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்தை சூஸ் பண்ணும்போது or. you like sambar or chutney? Do you like sambar or chutney? Do you like idli or dosa? Do you want to come with me or stay back? Do you want to watch a movie or go for an outing? இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுதான். புரிஞ்சுதா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 133. எவ்ரிஒன் லுக் இன் யுவர் புக். ஐ பிளே டென்னிஸ் டேஷ் கிரிக்கெட். டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட்டா, பட் கிரிக்கெட்டா, ஆர் கிரிக்கெட்டா? யோசிச்சு பாருங்க. டென்னிஸும் கிரிக்கெட்டும் அப்போ என்ன வரும்? யோசிச்சு எழுதுங்க. த டோ டேஷ் த and ஆர் ஃப்ரெண்ட்ஸ். டோவும் அண்டும் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ என்ன வரும்ன்றது யோசிங்க. ஐ வாண்ட் பாப்கார்ன் டேஷ் நாட் பிஸா. ஐ வாண்ட் பாப்கார்ன் டேஷ் நாட் பீட்சா. எனக்கு பாப்கார்ன் வேணும் டேஷ் நாட் பீட்சா. ஸோ என்ன வரும்ன்றது யோசிச்சு எழுதுங்க. திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் நானும் அதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். லுக்யோ, இது வந்து புக்கில் கிடையாது, நாட் இன் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. நான் வந்து அடிஷ்னலி கொடுத்த ஹோம்ஒர்க் பாருங்க. ஐ ஹாவ் டெக்ஸ்ட் புக்ஸ் டேஷ் நாட் நோட் புக்ஸ். எது வரும்? and or but or எது வரும்? shall we go for shopping dash watch a movie. I like both singing dash drawing. இதெல்லாம் என்ன வரும்னு யோசிச்சு எழுதுங்க. ரொம்ப ஈஸி. இதை நோட் புக்கில் எடுத்து எழுதுங்க. ரைட் இட் இன் யோர் நோட் புக் ப்ராப்பர்லி வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பார்த்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. எழுதி எனக்கு அனுப்பணும். இந்த 2 ஹோம்ஒர்க்கும் பேஜ் நம்பர் 132 இருக்கிற இந்த ஹோம்ஒர்க்கும் 133 இருக்கிற இந்த ஹோம்ஒர்க்கும் பேஜ் நம்பர் 133 தான் இதுவும். இது வந்து என்ன அடிஷ்னல் ஹோம்ஒர்க். நீங்கள் வந்து புக்கில் இல்லை, புக்கை பார்க்காதீங்க. திஸ் இஸ் நாட் இன் யோர் புக். அடிஷ்னலி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லெட் அஸ் லிசன். கொஞ்சம் லிஸ்னிங் எக்ஸசைஸ் இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு QR கோட்ல அப்டேட் ஆகல. ஸோ நான் கொஞ்சம் இந்த 10 செட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 செட் ஆஃப் சென்டென்சஸ்லையும் நான் என்ன பண்ண போறேன்? 1 or 2 or 3 வேர்ட்ஸ் நான் வாசிக்க போறேன். அந்த வாசிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க சர்க்கிள் பண்ணணும்.
சர்க்கிள் பண்ணிட்டு இதுவும் நீங்க எனக்கு சர்க்கிள் பண்ண அந்த போட்டோ எடுத்து நீங்க எனக்கு பிரைவேட் வாட்ஸ்அப்ல போடணும். ஸோ கவனமா கேளுங்க. நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும் நீங்க சர்க்கிள் பண்ணா போதும். ஏன்னா இதோட QR கோடு கிடையாதுமா, அப்டேட் பண்ணல இன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல look your book and circle. நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் மட்டும் லைன் பை லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the first setல get up, bend down. Get up, bend down. Second sentence, second setல, okay, second set, hear, shout. Third set, drink, swallow. Fourth set, drive, ride, sail. 3 words, drive, ride, sail. Fifth set, imitate, perform. Imitate, perform. Sixth set, throw, take. I'll repeat once again. Throw, take. Seventh set, read, print. Read, print. Eighth set, shake, grab. Shake, grab. Ninth set, say, read. Ninth set, say, read. Next 10th set, shut, drag. 10th setல shut and drag. ரொம்ப ஈஸி தான், முடிச்சிருங்க. ஒரு சில செட்ல வந்து நான் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய செட்ல 2 வேர்ட்ஸ் தான். இனி let us speak. ஸோ let us listen முடிஞ்சுதா? இதை லிசன் பண்ணி கரெக்டாக கேட்டு கரெக்டாக நான் சொன்ன வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் let us speak. வாங்க பேசலாம். what to speak. இது திருப்பி எல்லா யூனிட் 1 and 2 எல்லாத்துலையும் இருந்த மாதிரி டயலாக் கான்வர்சேஷன். எப்படி வந்து கான்வர்சேஷன் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பில்டப் பண்ணணும், இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணும்போது எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்றது கீழே இருக்கு. மேலே வந்து ஒரு கன்வர்சேஷன், பஷீருக்கும் சாதனாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன், ஒரு சின்ன ஒரு உரையாடல் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வாட் டிட் த டீச்சர் டீச்? டீச்சர் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, அந்த ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி இவங்க 2 பேரும் கன்வர்சேஷன் பண்ணுறாங்க. யாரெல்லாம்? சாதனாவும் பஷீரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாதனா கேட்குறாங்க பஷீர்கிட்ட, ஹாய் பஷீர், why were you absent yesterday? Who's asking? Sadhana is asking, hi Bashir, why were you absent yesterday? So அதுக்கு பஷீர் என்ன சொல்றாங்க? I had a stomach ache, சாதனா. எனக்கு வயிறு வலி இருந்தது, அதனால தான் நான் வரல. சாதனா முதல்ல என்ன கேட்டாங்க? ஏன் நேத்திக்கு ஆப்சன்ட் ஆனான்னு. ஸோ பஷீர் என்ன சொன்னாங்க? எனக்கு ஸ்டொமக் ஏக் இருந்தது, வயிறு வலி இருந்தது, அதான் சாதனா அப்படின்னு பஷீர் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணாங்க. தென் சாதனா என்ன கேட்குறாங்க திருப்பி? ஆர் யூ ஆல்ரைட்? நீ ஆல்ரைட் ஆயிட்டியா? உனக்கு ஓகே ஆயிடுச்சா? இப்போ எல்லாம் ஓகே தானே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது பஷீர் என்ன ரிப்ளை பண்ணுறா? எஸ், ஐ எம் ஃபைன். Did maths ma'am conduct test yesterday? மேக்ஸ் மேம் வந்து நேற்றுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்களா? ஏன்னா பஷீரோட கிளாஸில் வந்து டெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ பஷீர் வந்து சாதனா கிட்ட கேட்குறாங்க, டிட் மேத்ஸ் மேம், நான் ஃபைன், நான் நல்லா இருக்கேன் சாதனா. இப்போது மேக்ஸ் மேம் நேற்றுக்கு வந்து கிளாஸில் வந்து மேக்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது சாதனா என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க? எஸ், ஷீ கண்டக்டட், பட் டோன்ட் வரி, யூ கேன் ரைட் இட் டுடே. ஆமாம், கண்டக்ட் பண்ணாங்க, ஆனால் நீ வரி பண்ணிக்காத, நீ வந்து வரி பண்ண வேண்டாம், ஏன்னா அதே டெஸ்ட் நீ இன்னைக்கு எழுதலாம். யூ கேன் ரைட் இட் டுடே, இன்னைக்கு எழுதலாம். பாருங்க, இந்த பஷீர்ங்கிற பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான்ல படிக்கிறதுல. வாட் டிட் த டீச்சர் டீச்? டீச்சர் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, நான் ஒரு நாள் ஆப்சண்ட் ஆயிட்டேனே, என்னால் கவர் பண்ண முடியுமான்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி இருப்பீங்களா?
நீங்க கண்டிப்பா ஆர்வமா இருக்கணும். ஒரு நாளோட கிளாஸும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாரும் எல்லா வீடியோஸும் பார்க்கணும். நெக்ஸ்ட், தேங்க்ஸ். வாட் டிட் த இங்கிலீஷ் சார் டீச்? ஓ, தேங்க்ஸ் சாதனா. இங்கிலீஷ் சார் என்ன வந்து கற்றுக் கொடுத்தாங்க? முதல்ல மேக்ஸ் மேம் டெஸ்ட் போட்டாங்களான்னு கேட்டதுக்கு சாதனா என்ன சொன்னாங்க? டெஸ்ட் போட்டாங்க, ஆனால் பரவாயில்ல, நீ இன்னைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ தேங்க்ஸ். அப்போ இங்கிலீஷ் சார் என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சாதனா கிட்ட கேட்கும்போது சாதனா என்ன சொன்னாங்க? ஹீ டாட் கன்ஜங்ஷன்ஸ் எஸ்டர்டே. அவங்க வந்து நேத்தைக்கு கன்ஜங்ஷன்ஸ், இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த அண்ட் பட் ஆர் மாதிரி சாதனாவோட கிளாஸ்லயும் இங்கிலீஷ் சார் போயிட்டு என்ன கன்ஜங்ஷன்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்ஜங்ஷன்ஸ் பத்தி சொல்லி கொடுத்ததுனால பஷீர் வந்து திருப்பி என்ன கேட்குறாங்க பாருங்க. ஓ, ஐ மிஸ்ட் இட். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே, இந்த கிளாஸ் வந்து பார்க்கல, இனி எனக்கு புரியுமோ புரியாதோன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல பஷீர் வந்து சொல்றாங்க, ஓ, ஐ மிஸ்ட் இட் அப்படின்னு. டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நீ வரி பண்ணிக்காத, நானே அதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன், எப்படி பண்ணணும் எப்படி பண்ண வேண்டாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சாதனா சொல்றாங்க. புரியுதா? தென் பஷீர் என்ன சொல்றாங்க அதுக்கு? தேங்க்ஸ் சாதனா. வாட் டிட் மேம் டீச் இன் தமிழ்? சரி, ரொம்ப நன்றி சாதனா. சரி, தமிழ் டீச்சர் என்ன வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு திருப்பியும் பஷீர் வந்து அது படிப்புலே ரொம்ப ஆர்வமா இருக்கான் இல்லையா? ஸோ திருப்பியும் வந்து கேட்கும்போது சாதனா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. What is Sadhana saying? She taught poem and gave homework. அவங்க வந்து போயமும் எடுத்தாங்க, அதே மாதிரி அதுல ஹோம்ஒர்க்கும் கொடுத்தாங்க. எப்படி நம்ம வாய்ஸ் முடிச்சு அந்த ஹோம்ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி. அப்போ வந்து பஷீர் என்ன சொல்றாங்க? ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபினிஷ் இட். என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா என்னை முடிக்கிறதுக்கு? ஏன்னா எனக்கு தெரியலை, நேற்றைக்குள்ள கிளாஸும் எப்படி பண்ணணுன்றது தெரியலை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பீங்களா, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு பஷீர் வந்து சாதனா கிட்ட கேட்குறாங்க. அப்போது சாதனா என்ன சொல்கிறாங்க? ஷூர், கண்டிப்பாக உனக்கு சொல்லி கொடுக்காததா, கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். அப்போது புரிஞ்சுதா உங்களுக்கு? பஷீர் எங்கே ஆப்சண்ட் ஆன அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு கன்வர்சேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் பஷீர் வந்து, ஹாய் பஷீர், why were you absent yesterday? Bashir is replying, I had stomachache Sadhana. Okay, then Sadhana is asking, are you all right? So Bashir is replying, yes, I'm fine. Did maths ma'am conduct test yesterday? What is Sadhana saying for that? Yes, she conducted, but don't worry, you can write it today. ஆமா, கண்டக்ட் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அந்த டெஸ்ட் எழுதிடலாம். தேங்க்ஸ். வாட் டிட் த இங்கிலீஷ் சார் டீச்? ஓகே, தேங்க்ஸ். இங்கிலீஷ் சார் என்ன வந்து கற்றுக் கொடுத்தாங்க? ஸோ ஹீ டாட் கன்ஜங்ஷன்ஸ் எஸ்டர்டே. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க? சாதனா என்ன சொல்கிறாங்க? ஹீ டாட் கன்ஜங்ஷன்ஸ் எஸ்டர்டே. நேற்றுக்கு கன்ஜங்ஷன்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் பற்றி படித்தோம்? அண்ட், பட், ஆர். தென் அப்போ பஷீர் என்ன சொல்கிறாங்க? ஓ, ஐ மிஸ்ட் இட். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படி. டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ சாதனா சொல்கிறாங்க, டோன்ட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். தென் தேங்க்ஸ் சாதனா. வாட் டிட் மேத்ஸ் மேம் டீச்? வாட் டிட் மேம் டீச் இன் தமிழ்? தமிழில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? தமிழில் என்ன அந்த தமிழ் மேம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது சாதனா, ஷீ டாட் போயம் அண்ட் கேவ் ஹோம்ஒர்க். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபினிஷ் இட். அதை வந்து முடிக்கிறதுக்கு, போயமும் அந்த ஹோம்ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஷுர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? இந்த கன்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி. இப்போ ஐ ஹாவ் அ ஃபீவர், இப்போ வந்து இங்க பாருங்க பஷீர் வந்து சொன்னாங்கல்ல, ஐ ஹேட் ஸ்டொமக் ஏக் சாதனா. அதே மாதிரி நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸை. I have a fever, I have headache or stomachache, I'm not well, I'm feeling good. இந்த மாதிரி பல ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். முடியாம இருக்கும்போது I have a fever, I had a headache or stomachache, I'm not feeling well. அது நல்ல ஒரு வேர்ட். அது I'm not well, I'm not feeling well அப்படியெல்லாம் சொல்லலாம். இப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற எப்படியெல்லாம் சொல்லலாம்? I'm feeling ill,
ஆர் யூ ஃபைன் அப்படின்னு கேட்கும்போது ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு பதிலாக நமக்கு என்ன பதில் ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஃபைன், நல்லா இருக்கீங்களா? ஆர் யூ ஓகே, நீங்க ஓகேயா இருக்கீங்களா? உங்களுக்கு காய்ச்சல் ஒன்றும் இல்லையே, பரவாயில்லையே அப்படின்னு. வாட் டிட் டீச்சர் டேக், டீச்சர் என்ன எடுத்தாங்கன்றதை எப்படி கேட்கலாம்? வாட் டிட் டீச்சர் டேக் அல்லது வாட் டிட் டீச்சர் டீச், எப்படி வேணா கேட்கலாம். வாட் டிட் டீச்சர் டேக், வாட் டிட் டீச்சர் டீச் அப்படின்னு என்ன மாதிரி வேணா கேட்கலாம். புரியுதா? இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு உள்ள ஆக்டிவிட்டீஸோட பேசிக்காக புரிஞ்சு படிங்க. பேஜ் நம்பர் 133 இருக்கிற ஹோம்ஒர்க் வந்து பண்ண முடியுங்க. அதே மாதிரி அந்த 133 இருக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க் ஃபுல் ஏயும் பியும் அதே மாதிரி நான் அடிஷ்னலி கொடுத்துருந்த ஹோம்ஒர்க்கும். ஏல என்ன இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 133 பாருங்க. fill in the blanks with and, but, or. நெக்ஸ்ட் வந்து லிசன் அண்ட் லெட்டஸ்ட் லிசனில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த வேர்ட்ஸை கேட்டுட்டு எந்த வேர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேனோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். எந்த வேர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேனோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுத்து பேஜ் நம்பர் 133 அழகாக ஃபோட்டோ எடுங்க. அதே மாதிரி நான் கொடுத்த அந்த அடிஷ்னல் ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அந்த அடிஷ்னல் ஹோம்ஒர்க் ஸோ அந்த அடிஷ்னல் ஹோம்ஒர்க்கும் முடிச்சு கரெக்டாக எனக்கு அனுப்பி விடணும். இது பேஜ் நம்பர் 133 இருக்கிற இது, தென் இதுவும் ஐ பிளே டென்னிஸ் பேஜ் நம்பர் 133 மேலே இருக்கிறது. இது ரெண்டும் யூ ஹாவ் டு டேக் த ஃபோட்டோ கிளியர்லி அண்ட் சென்ட் இட் டு மை பர்சனல் வாட்ஸ்அப். யாருமே குரூப்புக்கு அனுப்பாதீங்க, குரூப் பிளாக்லேயே தான் இருக்கும். ஸோ குரூப்புக்கு அனுப்பாதீங்க, என்னோட பர்சனல் நம்பருக்கு அனுப்புங்க. வெரி வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட், பட், ஆர். அண்ட் to join, it joins two sentences that are same, but na joins two sentences that are different, அதாவது ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆப்போசிட் சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது தான் பட். ஆர் வந்து சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி, ஒன்ல இருந்து பலதுல இருந்து ஒன்றை சூஸ் பண்ணுறது தான் ஆர். புரியுதா உங்களுக்கு? that's it. அண்ட் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், லிஸ்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டே கிளாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சரும் இருக்குது. அப்புறம் லெட்டஸ் ரீட் அலவுட் அதுவும் சேர்த்து ஐ கேன் டூ அப்படி உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். இப்போவே நான் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சனிக்கிழமை நிறைய டைம் இருக்கு. நேற்றுக்கு தமிழ் மேம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. மண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த டெஸ்ட் வந்து நல்ல மாதிரி எழுதி முடிங்க. அதோட உங்க டேர்ம் 1 வந்து முடிஞ்சுது. நான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டேர்ம் 1 இங்கிலீஷ்ல முடியறதுக்கு இனி few more pages only left. ஸோ கரெக்டா உட்காந்து படிங்க. யூனிட் 3 யார் யாரு ரீடிங் ஆக்டிவிட்டி பண்ணி முடிக்கலையோ ரீடிங் ஆக்டிவிட்டி பண்ணி முடிங்க. அண்ட் கரெக்டாக ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிங்க. கரெக்டாக அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே படிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே டெஸ்ட், நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட். இங்கே எழுதணுமா? நான் இதில் மென்ஷன் பண்ணலை, கீழே ஃபோட்டோ போடும்போது பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே இட்ஸ் யோர் டெஸ்ட். உங்களோட இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஸோ ப்ராப்பராக உட்காந்து படிங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டேனா என்ன டேட் வரும்? 17th வந்து ஐ திங்க் இஸ் தேர்ஸ்டே, 18th ஃப்ரைடே, 19th உங்களுக்கு டெஸ்ட் வரும். 19th உங்களுக்கு யூ வில் ஹாவ் சாட்டர்டே டெஸ்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன போர்ஷன்ஸ் எல்லாம் நான் ரிவிஷனில் சொல்லி கொடுக்குறேன். கிராமர் போர்ஷன்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், சிலபிள்ஸும் இம்பார்ட்டன்ட், கன்ஜங்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு படித்ததும் அதெல்லாம் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க இப்போவே. that's it for today's class students. hope you all would have understood whatever I have taken today's activities. எல்லாரும் கன்ஃபார்ம்டாக என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்க்கு அந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்க. பேஜ் நம்பர் 133 இருக்கிற ஹோம்ஒர்க்கும் முடிங்க. அடிஷ்னலாக நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கும் முடிச்சு உங்கள் நோட் புக்கில் முடிச்சு அந்த ஹோம்ஒர்க்கை you can take the photo clearly and send it to my personal WhatsApp. You can't send it to the group, ஏன்னா group வந்து blockல தான் இருக்கு. ஓகே, யாரும் பார்த்து எழுத வேண்டாம், ப்ராப்பராக தெரிஞ்சதை கரெக்டாக எழுதி வைங்க. ஓகே, thank you so much students and take care of yourself.